அடிலைட் மைதானத்தில் நடைபெற்ற ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி 10 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் மோசமான தோல்வியை சந்தித்திருக்கிறது. இந்த தோல்விக்கு இந்திய அணியின் தலைவர் ரோஹித் சர்மா தான் முக்கிய காரணம் என்று சமூக வலைதளங்களில் பலரும் தமது விமர்சனங்களை முன்வைத்து வருகிறார்கள். அதற்கான காரணங்கள் என்னவென்று பார்த்தால், அவர் தொடர்ச்சியாக துடுப்பாட்டத்தில் தடுமாறி வருகிறார். இந்த தடுமாற்றமானது அவரது அணி தலைமையையும் பாதித்திருக்கிறது என்று அவர்கள் தெரிவிக்கிறார்கள். அதில் நியாயம் இல்லாமலும் இல்லை. அதே நேரம் பந்து வீச்சாளர்களை அவர் சரியாக கையாளாமல் தடுமாறி வருகிறார் என்றும் குற்றச்சாட்டுகள் தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டு வருகின்றன. முதலாவது டெஸ்ட் போட்டியை பொறுத்தவரையிலே ரோஹித் சர்மா இல்லாத நிலைமையில் ஜஸ்பிரித் பும்ரா அந்த போட்டியில் இந்திய அணிக்கு தலைமை தாங்கியிருந்தார். அவர் பந்து வீச்சாளர்களை மிக சிறப்பாக பயன்படுத்தி தொடர்ச்சியாக ஆஸ்திரேலிய அணிக்கு அழுத்தத்தை கொடுத்து அவர்கள் ஓட்டங்களை குவிக்க முடியாமல் தடுத்திருந்தார். ஆனால் இரண்டாவது டெஸ்ட் போட்டியை பொறுத்தவரையில் அந்த அழுத்தத்தை ஆஸ்திரேலிய அணி மீது வழங்காமல் இலகுவாக ஓட்டங்களை பெறும் விதத்திலே இந்திய அணியின் பந்து வீச்சு அமைந்திருந்ததாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன. குறிப்பாக அனுபவம் வாய்ந்த சுழல் பந்து வீச்சாளர் அஸ்வினையும் வேக பந்து வீச்சாளரான பும்ராவையும் ரோஹித் சர்மா சரியாக பயன்படுத்தாமை குறித்து ரசிகர்கள் தமது ஆதங்கத்தை வெளிப்படுத்தி வருகிறார்கள். ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரின் முதல் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றிருந்தது. அப்போது ரோஹித் சர்மா விடுமுறையில் இருந்தார். தற்காலிக கேப்டனான பும்ரா தலைமையில் இந்திய அணி முதல் போட்டியில் அபார வெற்றியை பெற்றிருந்தது. இரண்டாவது போட்டியின் போது அணிக்கு திரும்பிய ரோஹித் சர்மா கேப்டன் பொறுப்பையும் ஏற்றிருந்தார். அவரது தலைமையில் ஆடிய இந்திய அணி 10 விக்கெட் வித்தியாசத்தில் மோசமான தோல்வியை சந்தித்துள்ளது. ஒரு கேப்டனாக ஆஸ்திரேலிய அணிக்கு எந்த வகையிலும் ரோஹித் சர்மாவால் அழுத்தத்தை கொடுக்க முடியவில்லை என்ற விமர்சனம் எழுந்துள்ளது. இரண்டாவது போட்டியின் முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி முதலில் துடுப்படுத்தாடி 180 ஓட்டங்களை மட்டுமே எடுத்திருந்தது. அடுத்து ஆஸ்திரேலிய அணி துடுப்படுத்தாடிய போது இந்திய அணியால் விரைவாக விக்கெட்களை வீழ்த்த முடியவில்லை. பும்ரா மட்டுமே ஆஸ்திரேலியாவை அச்சுறுத்தும் வகையிலே பந்து வீசியிருந்தார். இந்த நிலையில் இரண்டாவது நாளின் துவக்கத்திலே பும்ராவுக்கு அதிக ஓவர்கள் அளிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்றும், ஆனால் அது நடக்கவில்லை என்றும், அவருக்கு 4 ஓவர்கள் மட்டுமே கொடுக்கப்பட்டதையும் சுட்டிக்காட்டி முகமது சிராஜ், ஹர்ஷித் ராணா மற்றும் நிதிஷ்குமார் ரெட்டி ஆகியோர் நீண்ட நேரம் பந்து வீசுவதற்கு வாய்ப்பு வழங்கப்பட்டதை குறிப்பிட்டும் ரசிகர்கள் விமர்சித்து வருகிறார்கள். அதேபோல அனுபவ சுழல் பந்து வீச்சாளரான அஸ்வினை அடிலைட் போட்டியில் தேர்வு செய்ததற்கு முக்கியமான காரணமே 2020ஆம் ஆண்டு நடைபெற்ற அடிலைட் டெஸ்ட் போட்டியிலே அவர் அதிக விக்கெட்களை வீழ்த்தியிருந்ததுதான். அந்த போட்டியில் அவர் புதிய பந்தில் பந்து வீசியே 4 விக்கெட்களை வீழ்த்தியிருந்தார். இந்த ஆடுகளத்தில் அவர் விக்கெட்களை வீழ்த்துவார் என்பதால் தான் அவர் தெரிவு செய்யப்பட்டார் எனும் போது புதிய பந்தில் அவருக்கு பந்து வீச வாய்ப்பு அளித்திருக்க வேண்டும். ஆனால் கேப்டன் ரோஹித் சர்மாவோ அதை செய்யவில்லை. அஸ்வின் நீண்ட நேரம் கழித்துத்தான் பந்து வீச அழைக்கப்பட்டிருந்தார். அஸ்வின் மீது நம்பிக்கை இல்லை என்றால் அவரை ஏன் அணியில் எடுக்க வேண்டும் என்ற கேள்வியும் இப்போது எழுப்பப்பட்டு வருகிறது. முதல் போட்டியில் பிளேயிங் 11 இடம்பெற்றிருந்த சுழல் பந்து வீச்சாளரான வாஷிங்டன் சுந்தரையே இந்த போட்டியிலும் ஆட வைத்திருக்கலாம். ஆனால் இந்த ஆடுகளத்தில் விக்கெட்களை வீழ்த்துவார் என்ற எதிர்பார்ப்பில் தான் அஸ்வினை உள்ளே கொண்டு வந்திருந்தார்கள். அப்படி கொண்டு வந்துவிட்டு முதல் நாள் அன்று இந்திய அணி வீசிய 33 ஓவர்களில் அவருக்கு ஒரே ஒரு ஓவர் மட்டுமே அளித்தது மிகப்பெரிய தவறாக அமைந்துள்ளதாகவும் சுட்டிக்காட்டுகிறார்கள். இரண்டாவது நாள் ஆட்டத்திலும் 15 ஓவர்கள் சென்ற பின்னர் தான் அஸ்வினுக்கு பந்து வீச வாய்ப்பு அளிக்கப்பட்டது. முதல் இடைவெளிக்கு பிறகு பும்ரா மற்றும் அஸ்வின் இணைந்து பந்து வீசிய போதுதான் ஆஸ்திரேலிய அணி விக்கெட்களை இழக்க தொடங்கியது. அதை முன்பே செய்திருந்தால் ஆஸ்திரேலிய அணிக்கு அழுத்தம் ஏற்பட்டு 200 ஓட்டங்களுக்குள் அவர்களை ஆட்டமிழக்க செய்திருக்கலாம் என்று விமர்சகர்களும் கூறுகிறார்கள். அந்த வகையில் கேப்டன் ரோஹித் சர்மா ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக அச்சுறுத்தும் வகையிலான வியூகம் எதையும் செயல்படுத்தவில்லை என்றும், அவரது களத்தடுப்பு அமைப்பும் அச்சுறுத்தும் வகையில் இல்லை என்றும் சுட்டிக்காட்டப்படுகிறது. இரண்டாவது போட்டியில் இந்திய அணியின் தோல்விக்கு ரோஹித் சர்மாவின் கேப்டன்சியே முக்கிய காரணமாக அமைந்துள்ளதாகவும் விமர்சனங்கள் அள்ளி வீசப்படுகின்றன. இந்த சூழ்நிலையில் மூன்றாவது டெஸ்ட் போட்டி வருகிற 14ஆம் தேதி பிரிஸ்பேனில் நடைபெறவிருக்கிறது. நடந்து முடிந்திருக்கின்ற இரண்டாவது போட்டியில் இந்திய டெஸ்ட் அணியின் தலைவராக ரோஹித் சர்மா மீண்டும் விடுமுறையிலிருந்து திரும்பிய போதும் அவர் மத்திய வரிசையிலே துடுப்படுத்த ஆட களமிறங்கியிருந்தார். இந்த தோல்விக்கு பின்னர் கருத்து தெரிவித்திருக்கின்ற பிரபலமான வர்ணனையாளரும் இந்திய அணியின் முன்னாள் பயிற்சியாளருமான ரவி சாஸ்திரி, ரோஹித் சர்மா மத்திய வரிசையில் துடுப்படுத்த ஆடியது தவறு என்று குறிப்பிட்டிருக்கிறார். ரோஹித் சர்மா மீண்டும் ஆரம்ப வீரராகவே களமிறங்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் அதுதான் ரோஹித் சர்மாவின் இடம். அங்குதான் அவர் அதிரடியாக விளையாடி ஓட்டங்களை சேர்த்திருக்கிறார். தற்போது அவர் கொஞ்சம் தடுமாறி வருவது தெரிகிறது. களத்திலே அவருடைய உடல் மொழி சரியாக இல்லை. கடந்த சில போட்டிகளாக அவர் ஓட்டங்களை சேர்க்கவில்லை. எனவே பின்வரிசையில் அவர் களமிறங்க தீர்மானித்ததற்கு இது ஒரு காரணமாக இருக்கலாம் என்று நினைக்கிறேன். துடுப்பாட்ட வீரர்கள் போதிய ஓட்டங்களை அடிக்காததால் பந்து வீச்சிலும் பெரிய தாக்கத்தை இந்திய அணியால் ஏற்படுத்த முடியவில்லை. அதேவேளை கேப்டன் ரோஹித் சர்மா போட்டிகளுக்குள் தன் மனதை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு வீரர்களோடு அடிக்கடி பேசி அவர்களை ஊக்கப்படுத்தி இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். இன்னும் ரோஹித் சர்மாவை நான் நம்புகிறேன். இந்திய அணி மீண்டும் இந்த தொடரில் வெற்றியை பெறும் என்றும், இந்த இரு அணிகளும் கடந்த காலங்களில் விளையாடிய போது தோற்ற அணி வெற்றி பெற மீண்டும் கடுமையாக போராடும் என்றும், கடந்த 10 ஆண்டுகளாக இரு அணிகளுக்கும் இதே கதைதான் நடக்கிறது. ஒரு போட்டியில் தோற்றால் நாம் அடுத்த போட்டியில் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை இருக்க வேண்டும் என்றும் ரவி சாஸ்திரி சுட்டிக்காட்டியிருக்கிறார். பெர்த் டெஸ்ட் போட்டியில் ஆஸ்திரேலிய அணி தோற்ற பிறகு முழு பொறுப்பையும் பேட் கமின்ஸ் எடுத்துக்கொண்டு தற்போது பந்து வீச்சில் அபாரமாக செயல்பட்டு அணியை வெற்றி பெற வைத்திருக்கிறார். இதைத்தான் நான் ரோஹித் சர்மாவிடமும் எதிர்பார்க்கிறேன். அவர் அடுத்த டெஸ்ட் போட்டியில் ஆரம்ப வீரராக களமிறங்கி இயல்பான ஆட்டத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்றும் ரவி சாஸ்திரி தெரிவித்திருக்கிறார். ரோஹித் சர்மாவின் தடுமாற்றம் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? மறக்காமல் பதிவிடுங்கள். அதேவேளை சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய நண்பர்களுக்கும் நமது தளத்தை அறிமுகப்படுத்தி வையுங்கள். மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே.
தமிழ் ஸ்போர்ட்ஸ் பாட்காஸ்ட் என்ற எமது இந்த யூடியூப் தளத்தின் புதிய வீடியோக்களை பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து மற்றவர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள்.